ராசா தளபதி என்ன இப்படி அடிச்சு வார்த்தைகள் இல்லை பேசுவதற்கு. எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன், எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோட இருக்கேன் அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாது. ஆண்ட கட்சி பேண்ட கட்சின்னாங்க, 75 வருஷம்னாங்க, 55 வருஷம்னாங்க, குளத்தூர் எங்க கோட்டடா அப்படின்னாங்க. கோட்டையோ கொட்டையோ பிதுக்கி எடுத்தாச்சு. இதுல ஒரே ஒரு சிங்கிள் ஃபேஸ் வேல்யூ, அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு நான் இப்போ சொல்கிறேன், நான் டிவிகே சப்போர்ட்டர், நான் விஜய் ஃபாலோவர், விஜயோடைய பிக்கெஸ்ட் ஃபேன் அனில். ஆமாம், ஆனால் எனக்கே தெரியாது 234 தொகுதியில் அவனை மிஞ்சி போனால் ஒரு 5 பேரோட பேரை விரல் விட்டு என்ன சொன்னேன். ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சுட்டு 107 சீட்டு, அதுவும் சோலோவாக கூட்டணி கட்சி இல்லாமல் அடித்தது அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. சரியா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இல்லை, இது வந்து ஒரு புது ஹிஸ்ட்ரியை தலைவன் கிரியேட் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது, அப்படி அதுதான் சொல்லுன்னு எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. காலில் இருந்து அப்படியே அதுவே வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ தலைவன் அந்த பேனாவை எடுத்து அப்படி சைனை போட்டு அதுக்கு முன்னாடி விஜய் ஜோசப் என்னும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ போடுவோம்ல ஜனநாயகம்ல, முன்னாடியே சொல்லிட்டானுங்க. என்ன இப்போ விட்டீங்கன்னா தளபதியின் டைட்டில் போடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா முதல்வர் அப்படிங்கிற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்போ இத்தனை பேர் வந்து ஒரு சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஓட்டை எல்லாம் பக்காவாக பச்சைக்கணி இறங்கிட்டாங்க. இதுவுமே ஒன்று என்னால் பொறுக்க முடியல. என்ன கேட்குறானுங்க அப்படின்னா, தற்குறிகள் கையில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டை கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் தமிழ்நாடு என்னவா இருக்க போதாமல், இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் மலேசியா மாதிரி இந்த மாதிரி அப்படியே ரோட்டில் மூஞ்சி தெரியும். அந்த வடிவேல் காமெடியில் சொன்னாங்கல்ல, துபாய் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ வச்சு அந்த மாதிரி பேச உடனே வந்து சில பேர் சொல்லலாம், நாங்கள்லாம் வந்து முன்ன இருந்து இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தனால தான் நீங்கள் இன்றைக்கி உட்காந்து இந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னு. செஞ்சதை சொல்லி காட்டலாமா? செய்யறதுக்கு தானே உங்களை வச்சிருக்கிறாங்க. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆல் பாஸ் பண்ணி விட்டேன், ரோடு நான் தான் போட்டேன், மேலே எதில் போட்டேன், சம்பாரிச்சு ஒன்று சொந்த காசுலேயே போட்டேன், மக்களுடைய வரி பணத்தை எடுத்து உனக்கான சம்பளத்தையும் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நீ இதெல்லாம் பண்ண. ஓகேவா, அக்செப்டட், நீங்கள் எல்லாமே பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஏன் மக்கள் வந்து ஒரு சேஞ்சு தேடி போகிறாங்க அப்படின்னா, பாங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ இத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேஞ்சுக்காக எதிர்பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இப்போ இவங்க இந்த 5 வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கிடையில் என்ன குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறது இவங்க எல்லாம் சரிசமமாக செஞ்சுட்டு பக்காவாக பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த பல வருஷத்துக்கு தலைவனை அந்த சீட்டில் இருந்து இறக்கிறது ரொம்ப கஷ்டம். தலைவன் சொன்ன மாதிரி என்ன அடுத்த 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அதை நம்ம வந்து தாட்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இன்னொன்று, ஆமாம் சீட்டு வந்து ஒரு 10-12 சீட் 10ல் தான் நம்மால் செங்கோட்டை இருக்காப்புல உள்ளே போய் எதனா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கூட்டணி கட்சிகள் வந்து எதையாவது உடச்சி உழுதி போட்டு சிஎம் பதவி சீட்டில் உட்காடுறோம், சம்பவத்தை